பதரும் தென் மாவட்டங்கள். அதாவது குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பதரும் தென் மாவட்டங்கள். அப்படி என்னதான் நடக்குது தென் மாவட்டத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள வந்து நம்ம தென் மாவட்டங்களா வரையறுக்கிறோம். ஸோ இது தென் பகுதியில அமைஞ்சிருக்கு. இதுல குறிப்பா இந்த மாவட்டத்துல வந்து மெயினா இப்ப சமீபத்துல காலத்துல நடந்துட்டு இருக்கிறதா வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டை அப்படின்னா 2 தரப்பினருக்கும் இருக்கும். அவங்க வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. மாத்தி மாத்தி தனக்கு தானே பழிய தீர்த்துப்பாங்க. ஆனா, சம்மந்தமே இல்லாம, முன்ன பின்ன தெரியாம நெறைய பொதுமக்கள் ரோட்ல நடந்து போறவங்களா இருக்கட்டும், இல்ல ரோட்ல வந்து இருக்கிறவங்க, டீ கடையில இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்கலாம் வந்து இப்போ பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்படி பாதிக்கப்படுறது தான் வந்து இப்போ மிகப்பெரிய பேசும் பொருளா வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலா தன்னோட வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்களு, இல்லன்னா வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்களு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்துட்டு அந்த மாலை நேரத்துல ஒரு டீய கீய போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்து கதைகள பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லன்னா வேலைக்கு போயிட்டு வர்ற ஆட்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வர்றதுக்கும் போக்குமா இருப்பாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்றவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்துல அடையாளம் தெரியாத சில நபர்கள் வந்து ஹெல்மெட்ட போட்டுக்கிட்டு பைக்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, வெட்டி சாய்க்கிறது. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நாங்குநேரியில வந்து ஒரு சம்பவம் நடந்து, அது மிகப்பெரிய பரபரப்ப ஏற்படுத்துச்சு. இது என்ன கொலை அப்படின்னு சொல்லி எதுல சேர்க்கிறதுன்னே தெரியாம நம்ம காவல்துறை வந்து தடுமாறுச்சு. அந்த அளவுக்கு வந்து எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியல. ஏன்னா வந்தது யாருன்னு தெரியல. முன்பகையா, பின்பகையான்னு தெரியல. ஏன்னா சரமாரியார் சும்மா ரோட்ல நடந்துட்டு போறவங்கலாம் பிடிச்சு வெட்டுறாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கோமா, இல்ல வந்து வேற எதுவும் கண்ட்ரில இருக்கோமான்னு சொல்லி மக்கள் வந்து குறை சொல்றாங்க. என்னப்பா ஆச்சு? போன திமுக ஆட்சியில வந்து இப்படி பண்ணிட்டீல, ஒருத்தனையும் வந்து பார்க்க முடியலையே. ஆ உயிரோட நாங்க மனுஷ மக்களை பார்க்கறதே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்கள் வந்து ரொம்ப குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ரொம்பவுமே வந்து மிகப்பெரிய விஷயமாவும் இது வந்து பார்க்கப்பட்டுச்சு. சரி, இந்த பிரச்சனைய அதுக்கப்புறம் வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தக்க நடவடிக்கையும் வந்து எடுத்தாங்க. இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்களையும் நிவாரண நிதி கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, சரி பண்ணாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் வந்து இதுல ஒரு மெயின் ட்விஸ்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாங்குநேரி இருக்குல்ல, நாங்குநேரி இருக்குல்ல, நாங்குநேரிக்கு பக்கத்துல இந்த சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிட்டு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டாங்க. மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறந்து வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ மறந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சரி, இந்த பிரச்சனையும் வந்து அப்படியே தீர்வு கிடைச்சிருச்சு. குற்றவாளியும் வந்து பிடிச்சிட்டாங்க. தீர்வும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா, மீண்டும் மிகப்பெரிய பூதாகரமா ஒரு சம்பவம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நம்ம தென்காசி ஆலங்குளம் இருக்கு பாருங்க. இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பிரிஞ்சு புதியதா வந்து மாவட்டமா உதயமாயிருக்கிற நம்ம தென்காசி மாவட்டத்துல ஆலங்குளம் பகுதியில தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பொதுமக்கள்லாம் வந்து பதறாங்க. ஐயோ, விஜய் தான் வாராரு, நம்மளுக்கு நல்லது செய்ய போறாருன்னு நம்ம வந்து ஓட்டு போட்டோமே, அவரோட ஆட்சி என்னடா வந்து ஒரு 10-15 நாள் ஆவல, எங்க பார்த்தாலும் வெட்டுறான், எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, என்னதான் நடக்குது? இவரு இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் உடைக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டாரு. ஆனா ஒரு தகர கரத்தை கூட காணுமே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. அப்படி கொந்தளிக்கிற அளவுக்கு வந்து பிக் டாபிக்கா போயிருக்கு அப்படின்னா என்ன நடந்தது வாங்க பார்த்துடலாம். அதாவது ரோட்டு ஓரத்துல நடந்து போற பொதுமக்களும் சாலை ஓரத்துல அங்கங்க வண்டியை நிறுத்திட்டு மாலை நேரத்துல ஃப்ரெண்ட்ஸுகளை மீட் பண்ற நண்பர்களுக்கும் மிகப்பெரிய லெவல்ல வந்து 2 பைக்கில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய அருவா வெட்டு தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்க. முகமூடி அணிஞ்சதுனாலையும் மாஸ்க் போட்டிருந்ததுனாலையும் யார் இந்த சம்பவத்தை பண்ணினது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கே வந்து தெரியாத ஒரு புதிரா போச்சு. இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க என்னவோ வந்து முன்பின் பகையாளி கிடையாது.
சாதாரணமான நார்மலாக வந்து தெருவில் பேசிக்கிட்டு இருக்க, அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்க அந்த அங்காளி பங்காளி மக்கள் தான், அந்த ஏரியாக்காரங்க தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, கையில் கிடைக்கலாத ஆள் கிடைக்காத பட்சத்தில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இருக்க காரு வேனு அது இதுன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு நொறுக்கவும், அருவாயை கொண்டு கொத்தவும், இந்த மாதிரி பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்போ என்னப்பா இது, ஆலங்குளம் பகுதியில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குத, வரலாறு காணாத அளவுக்கு நடக்குத, அப்போ என்ன பிரச்சனை, இதை வந்து தீர்வு பண்ணுங்க, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் போலீஸ்கிட்ட போய் கேட்டு மிகப்பெரிய அளவில் வந்து போலீஸ் ஸ்டேஷனை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. முற்றுகையிட்ட உடனே போலீஸ் தரப்புல நாங்கள் வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கோம், வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வந்துருவோம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஆனால் மக்கள் வந்து பயத்தில் வந்து இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எதிரிகள் வர்றதை பார்த்த உடனே ஒரு அம்மா ஓடி போய் வீட்டு கதவை வந்து பூட்டியிருக்கு. அவன் வந்து வந்த ஆள் நல்ல பெரிய அருவா ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கேட்டை வந்து கொத்திருக்காரு. கேட்டை வந்து கொத்திட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆள் யாரும் வெட்டுறதுக்கு கிடைக்கலன்ன உடனே பக்கத்தில் ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு கார் கண்ணாடியை அருவாயாலேயே வெட்டி உடைச்சிருக்காரு. ஸோ இப்படி உடைக்கும் போது 2-3 பேருக்குலாம் வந்து சரமாரி அருவா வெட்டு விழுந்திருக்கு. அப்போ இந்த அராஜகம் செய்கிற அளவுக்கு துணிஞ்சு இந்த ஆட்சியில் நடக்குது அப்படின்னா எப்படி மக்கள்லாம் வந்து வெளியில் போக முடியும், இது எப்படி வந்து ஜீவனோட வாழ முடியும்? எங்கே பார்த்தாலும் ரேப்பு, எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கே பார்த்தாலும் கொலை இப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ தமிழ்நாடா இதில் சுடுகாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் என்ன செய்கிறாங்க, போலீஸ் வந்து என்ன உறங்குதா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாரும் கடந்து பயங்கர இதில் இருக்காங்க. என்ன இருக்காங்கன்னா, பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அந்த டென்ஷனோட விளைவு நேர போலீஸ் ஸ்டேஷனையும் போலீஸ் அதிகாரிகளையும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் கேள்வி கேட்காங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் உங்கள் அரசுக்கு, நீங்கள் வந்து நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்கிங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பயங்கரமாக வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் அரசு என்னவோ நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்குது, குற்றவாளிகளை தேடிக்கிட்டு வருது. இவங்க எப்போ வந்து கைது பண்ணுவாங்க, இந்த கைது பண்ணி அந்த குற்றவாளிகளை பிடிச்சி தண்டனை எந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு ஒரு சாரார் வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளியை என்னவோ இவங்க தேடி பிடிச்சிருவாங்க, அவங்களுக்கும் கவர் போட்டு முகத்தில் கவர் போட்டு ப்ரொடக்டிவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க ஏற்கனவே வந்து குற்றவாளிகள் முன்ஜாமீன் எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டு ஆட்களை கொள்றதுக்கு வெளியில் கிளம்பிடுவாங்க. இதுதான் நம்ம இந்தியாவில் நடக்க போகிற சட்ட திட்டங்கள். இதில் என்னங்க எங்களுக்கு மாற்றம் வரப்போகுது, இதில் என்னங்க எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுதுன்னு என்ன ஒரு சாரார் வந்து சொல்கிறாங்க. இந்த 2 பேருக்கு மத்தியில் ஆலங்குளம் பொதுமக்கள் என்னவோ மாட்டிக்கிட்டு முழிக்க தான் செய்கிறாங்க. சட்டத்துக்கும் போலீஸ்காரங்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் இடையில மாட்டிட்டு முழிக்கிறது என்னவோ ஆலங்குளம் பகுதி பாவப்பட்ட மக்கள் தான். நீங்கள் சொல்லுங்கள், ஆலங்குளத்தில் நடந்த இந்த கொலை, இந்த கொலை மிரட்டல், இந்த அநாகரிகமான ஆயுதங்களை எடுத்து மற்றவங்க பொது சொத்துக்களெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சரியா தவறா, இல்லை விஜய் அவர்கள் வந்து இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி தக்க தண்டனை கொடுத்து இதை வந்து மக்களை ப்ரொடெக்டிவ் பண்ணி பாதுகாப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மீண்டும் நான் உங்கள் நண்பன். நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறங்க. வேற நண்பர்களே.